நண்பர்களே, பண காந்தமாக மாறுவதற்கான மிக முக்கியமான பதிவு. கவனமாக கேளுங்கள். கேட்பதோடு நின்று விடாதீர்கள். சிறு சிறு மாற்றங்களை செய்தாலே நிச்சயமாக 100 விழுக்காடு மாற்றங்களை உங்கள் நடைமுறை வாழ்க்கையில் பார்க்கலாம், அனுபவிக்கலாம். இப்போது இந்த நிமிடம் உங்கள் கண்களை மெல்ல மூடிக்கொள்ளுங்கள். உங்கள் சுவாசத்தை அல்ல, உங்கள் ஆழ்மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் அந்த பணத்தை பற்றிய பயத்தை மட்டும் கவனியுங்கள். எங்கே இருக்கிறது அந்த வலி? உங்கள் நெஞ்சின் குழியிலா அல்லது உங்கள் மூளையின் நரம்புகளிலா? உழைக்கிறீர்கள், ஓடுகிறீர்கள், ஆனாலும் ஒரு வெற்றிடம் உங்களை துரத்திக் கொண்டே இருக்கிறது. ஏன் தெரியுமா? நீங்கள் பணத்தை தேடவில்லை, நீங்கள் வறுமையை தியானம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். உதாரணத்திற்கு ஒன்றைச் சொல்லலாம். ஒரு கடையின் வாசலில் நிற்கிறீர்கள். அங்கே ஒரு பொருள் மின்னுகிறது. அதை வாங்க வேண்டும் என்ற ஆசை எழுகிறது. ஆனால் அந்த அடுத்த வினாடியே உங்கள் உடலில் ஒரு ரசாயன மாற்றம் நிகழ்கிறது. உங்கள் இதயம் ஒரு தாளத்தை இழக்கிறது. உங்கள் கை மெல்ல பையை தடவுகிறது. அங்கே நீங்கள் எதை உணர்கிறீர்கள்? மகிழ்ச்சியா? இல்லை, ஒருவிதமான குற்ற உணர்வு. இதை வாங்கினால் நாளை என் நிலை என்ன என்ற அந்த ஒரு கேள்வி உங்கள் மொத்த இருப்பையும் ஒரு பிச்சைக்காரனின் நிலைக்கு தள்ளுகிறது. இந்த ஒரு நொடிதான் நீங்கள் பிரபஞ்சத்திடம் உங்களை காட்டித் தந்துவிட்டீர்கள். நீங்கள் உங்களை ஒரு தகுதியற்ற ஆன்மாவாக அங்கே பிரகடனம் செய்துவிட்டீர்கள். இது ஒரு சாதாரண பயம் அல்ல, இது உங்கள் ஆன்மாவின் வறுமை. ஏன் உங்கள் மனம் எப்போதும் இல்லை என்பதையே பிடித்துக் கொண்டிருக்கிறது? ஒரு கணம் யோசித்துப் பாருங்கள். காலையில் பால் வாங்கும் போது ₹1 அதிகமாக இருந்தால் உங்கள் புருவம் ஏன் சுருங்குகிறது? அதே சமயம் தேவையில்லாத ஒரு மருத்துவச் செலவு வரும்போது ஏன் நீங்கள் அமைதியாக பணத்தை கொடுக்கிறீர்கள்? அங்கே உங்கள் அதிகாரம் எங்கே போனது? ஏனெனில் உங்கள் மனம் துன்பத்திற்கு பழகிவிட்டது. மகிழ்ச்சிக்காகச் செலவு செய்யும் போது வரும் அந்த வலி துன்பத்திற்காகச் செலவு செய்யும் போது வருவதில்லை. இது எவ்வளவு பெரிய மனநோய் என்று உங்களால் உணர முடிகிறதா? நீங்கள் ஆரோக்கியத்தை விட நோயையும் செல்வத்தை விட இழப்பையும் அதிகம் நேசிக்கிறீர்கள். உங்கள் ஆழ்மனம் ஒரு இருண்ட குகை. அங்கே நீங்கள் ஒளித்து வைத்திருக்கும் அந்த பயம்தான் உங்களை பணகாந்தமாக மாறவிடாமல் தடுக்கிறது. பணம் என்பது ஒரு ஆற்றல். அது யாரிடம் வரும்? யார் அதை தடையின்றி ஓட விடுகிறார்களோ அவர்களிடம் மட்டுமே அது வரும். நீங்கள் பணத்தை சேமிக்கிறேன் என்ற பெயரில் அதை சிறைபிடிக்கிறீர்கள். ₹1 போனால் மீண்டும் வராது என்ற அந்த பிடிவாதம் இருக்கிறதே, அதுதான் உங்களை கட்டி போட்டிருக்கிறது. நதியை பிடித்து ஒரு பாத்திரத்தில் அடைக்க முடியுமா? அடைத்தால் அது நாற்றமெடுக்கும். பணமும் அப்படித்தான். செலவிடத் தயங்கும் ஒவ்வொரு ரூபாயும் உங்கள் கழுத்தை நெரிக்கும் சங்கிலியாக மாறும். ஒரு மனிதன் எப்போது பணத்தை இழக்கிறான் தெரியுமா? அவன் எப்போது அதை கெட்டியாக பிடித்துக் கொள்கிறானோ அப்போதுதான் அது நழுவிப் போகிறது. நீங்கள் ஏன் இவ்வளவு கஞ்சத்தனமாக இருக்கிறீர்கள்? உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இந்த பிரபஞ்சம் உங்களை வாழ வைக்காது என்று நினைக்கிறீர்களா? உங்களிடம் ஒரு நுட்பமான சந்தேகம் இருக்கிறது. நேர்மையாக இருந்தால் பணம் சம்பாதிக்க முடியாது என்று யாரோ உங்கள் காதுகளில் நஞ்சை கலந்திருக்கிறார்கள். இந்த ஒரு எண்ணம் போதும் உங்கள் வாழ்நாள் முழுவதையும் ஒரு சாபமாக மாற்ற. பணம் என்பது தீயது என்று நீங்கள் நினைக்கும் போது உங்கள் ஆழ்மனம் அதை உங்களிடமிருந்து விரட்டிக் கொண்டே இருக்கும். உங்களுக்கு வேண்டிய ஒரு விஷயம் தீயது என்று நீங்கள் நினைத்தால் அதை எப்படி உங்களால் அடைய முடியும்? இது உங்கள் மனதிற்குள் நடக்கும் ஒரு மிகப்பெரிய முரண்பாடு. இந்த முரண்பாட்டை நீங்கள் களையாதவரை எந்த தியானமும் எந்த மந்திரமும் உங்களுக்கு உதவாது. இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பெரிய கார் வாங்குகிறார். அந்த நிமிடம் உங்கள் அடிமனதில் என்ன ஓடுகிறது? உண்மையை சொல்லுங்கள். ஒரு மெல்லிய எரிச்சல், ஒரு பொறாமை பிறக்கிறதா? இவன் எங்கே திருடினானோ என்ற எண்ணம் தலைதூக்குகிறதா? இங்கேதான் நீங்கள் வீழ்ந்துவிட்டீர்கள். மற்றவனின் செல்வத்தை பார்த்து நீங்கள் பொறாமைப்படும்போது எனக்கு செல்வம் பிடிக்காது என்ற தகவலை நீங்கள் பிரபஞ்சத்திற்கு அனுப்புகிறீர்கள். நீங்கள் எதை வெறுக்கிறீர்களோ அது உங்களிடம் ஒருபோதும் வராது. இது ஒரு அறிவியல் விதி. நீங்கள் ஒரு செழிப்பை காணும்போது அதை உங்கள் செழிப்பாக எண்ணிக் கொண்டாடத் தவறிவிட்டீர்கள்.
அந்த தவறுதான் இன்று உங்களை இந்த நிலையில் வைத்திருக்கிறது. பணம் இல்லாத வழிகளைப் பற்றி நீங்கள் ஏன் இவ்வளவு கவலைப்படுகிறீர்கள்? நீங்கள் எப்போதாவது காற்றின் அளவைப் பற்றி யோசித்தது உண்டா? மூச்சு விடும்போது நாளை காற்று இருக்குமா என்று நீங்கள் கேட்பது உண்டா? இல்லை. ஏனெனில் அது அபரிமிதமாக இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். ஆனால் பணம் என்று வரும்போது மட்டும் ஏன் இந்த பிச்சைக்கார மனநிலை? இந்த பிரபஞ்சத்தில் செல்வம் என்பது காற்றைப் போல அபரிமிதமானது. ஆனால் உங்கள் பாத்திரம் ஒரு சிறு ஸ்பூன் அளவு மட்டுமே இருக்கிறது. அந்தச் சிறு பாத்திரத்தை வைத்துக்கொண்டு சமுத்திரத்தை அளக்க முயல்கிறீர்கள். உங்கள் பாத்திரத்தை முதலில் உடையுங்கள். உங்கள் எல்லைகளை விரிவுபடுத்துங்கள். நீங்கள் எங்கே தவறு செய்கிறீர்கள் என்று மீண்டும் ஒருமுறை ஆழ்ந்து கவனியுங்கள். உங்கள் ஒவ்வொரு சொல்லும் என்னிடம் இல்லை என்றே தொடங்குகிறது. எனக்கு இது கிடைக்காது, என் விதி இதுதான், நான் ஏழை. இந்தச் சொற்கள் உங்கள் வாழ்க்கையை செதுக்கிக் கொண்டிருக்கின்றன. உங்கள் நாக்கு உங்கள் விதியை எழுதுகிறது. நீங்கள் எதை பேசுகிறீர்களோ அதுவே உங்கள் நிஜமாக மாறுகிறது. ஒரு அரசனைப் போல பேச வேண்டிய நீங்கள் ஒரு கைதியைப் போல புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த புலம்பல் உங்களை ஒருபோதும் விடுவிக்காது. ஏன் உங்களுக்கு பணம் வேண்டும்? உங்கள் ஆடம்பரத்திற்காகவா அல்லது உங்கள் பயத்திலிருந்து தப்பிக்கவா? பயத்திலிருந்து தப்பிக்க நீங்கள் தேடும் பணம் உங்களுக்கு இன்னும் அதிகமான பயத்தையே தரும். அது ஒரு நஞ்சு. ஆனால் செழிப்பை வளர்க்க நீங்கள் தேடும் பணம் உங்களுக்கு விடுதலையை தரும். உங்கள் நோக்கம் என்ன? உங்கள் தேடல் எதை நோக்கியிருக்கிறது? ஆழமாகச் சிந்தியுங்கள். உங்கள் ஆழ்மனதில் பணத்தைப் பற்றிய ஒரு சித்திரத்தை வரைந்து வைத்திருக்கிறீர்கள். அந்தச் சித்திரம் அழுக்காக இருக்கிறது. அதை முதலில் துடைக்க வேண்டும். வாழ்க்கை என்பது ஒரு விளையாட்டு என்று உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் ஏன் மைதானத்திற்கு வெளியே நின்று வேடிக்கை பார்க்கிறீர்கள்? மைதானத்திற்குள் இறங்க உங்களுக்கு என்ன தயக்கம்? தோற்றுவிடுவோமோ என்ற பயமா? ஏற்கனவே நீங்கள் தோற்றுத்தான் போயிருக்கிறீர்கள். இதில் இழப்பதற்கு எதுவுமே இல்லை. ஆனால் அடைவதற்கு ஒரு மிகப்பெரிய உலகம் இருக்கிறது. உங்கள் சங்கிலிகளை உடைத்து எறியுங்கள். நீங்கள் ஒரு தனிமனிதன் அல்ல, நீங்கள் இந்த பிரபஞ்சத்தின் ஒரு அணு. இந்த பிரபஞ்சத்திற்கு எதுவுமே பற்றாக்குறை இல்லை. பிறகு உங்களுக்கு மட்டும் ஏன் இந்த பற்றாக்குறை? இன்று ஒரு முடிவை எடுங்கள். உங்கள் வறுமை மனநிலைக்கு ஈமச்சடங்கு செய்யுங்கள். இனி ஒருபோதும் இல்லை என்ற சொல்லை பயன்படுத்தாதீர்கள். என்னிடம் இருக்கிறது, என்னால் முடியும், நான் தகுதியானவன். இந்த அதிர்வுகள் உங்கள் உடலில் ஓடட்டும். நீங்கள் ஒரு காந்தம் என்பதை உணருங்கள். காந்தம் இரும்பை தேடி அலைவதில்லை. அது தன் சக்தியை அதிகரித்துக் கொள்கிறது. அதேபோல உங்கள் தகுதியை, உங்கள் அறிவை, உங்கள் ஆற்றலை அதிகரித்துக் கொள்ளுங்கள். பணம் என்பது ஒரு நிழல். நீங்கள் ஒளியை நோக்கி நடந்தால் நிழல் உங்களை தொடர்ந்து வரும். நீங்கள் நிழலை தேடி ஓடினால் அது உங்களுக்கு முன்னே ஓடிக்கொண்டே இருக்கும். இதுவரை யாரும் சொல்லாத அந்த ரகசியம் இதுதான். பணம் உங்கள் கைகளில் இல்லை, அது உங்கள் அதிர்வெண்ணில் இருக்கிறது. நீங்கள் எந்த அதிர்வெண்ணில் இருக்கிறீர்கள்? வறுமையின் அலைவரிசையிலா அல்லது செழிப்பின் அலைவரிசையிலா? உங்கள் மனதை சீரமைக்க தியானத்தை பயன்படுத்துங்கள். தியானம் என்பது வெறும் கண்களை மூடி அமர்வது அல்ல. அது உங்கள் ஒவ்வொரு எண்ணத்தையும் கவனித்து அதில் உள்ள அழுக்குகளை அகற்றுவது. உங்கள் பணத்தைப் பற்றிய ஒவ்வொரு எண்ணமும் ஒரு பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனை எதை நோக்கி இருக்கிறது என்று பாருங்கள். இன்று முதல் உங்கள் பார்வை மாறட்டும். ஒரு ரூபாயை பார்க்கும் போதும் 1 கோடி ரூபாயை பார்ப்பது போன்ற அந்த பெருமிதம் இருக்கட்டும். அந்த பெருமிதம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். நீங்கள் ஒரு ராஜா. நீங்கள் ஒரு வெற்றியாளர். இது உங்கள் பிறப்புரிமை. இதை யாராலும் உங்களிடமிருந்து பறிக்க முடியாது. உங்கள் பயத்தை தூக்கி எறிந்துவிட்டு ராஜ கம்பீரத்துடன் உங்கள் ராஜ்ஜியத்தை கட்டமைக்கத் தொடங்குங்கள். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தலைவணங்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை. இதோ இப்போது உங்கள் ஆழ்மனதின் அடுத்த அடுக்கிற்கு செல்வோம். உங்கள் கையில் இருக்கும் பணத்தை நீங்கள் எப்படி தொடுகிறீர்கள் என்று கவனித்தீர்களா? அதை ஒரு அழுக்குப் பொருளைப் போலவோ அல்லது தப்பித்து ஓடும் ஒரு பறவையைப் போலவோ நீங்கள் பிடிக்கிறீர்கள். பணத்தின் மீதான உங்கள் தீண்டலே வறுமையை பிரதிபலிக்கிறது. நீங்கள் 1 ரூபாய் நாணயத்தை சாலையில் கண்டால் அதை எடுக்க உங்கள் மனம் ஏன் தயங்குகிறது?
மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற பயமா, அல்லது ரூபாய் என்பது உங்களுக்கு ஒரு பொருட்டல்ல என்ற அகந்தையா? இந்த இரண்டுமே பணகாந்தத் தன்மையை கொல்லும் விஷங்கள். பணத்தின் அளவு முக்கியமல்ல, பணத்தின் மீதான உங்கள் மரியாதைதான் முக்கியம். ரூபாயை மதிக்காதவனுக்கு 1,00,00,000 ரூபாய் ஒருபோதும் வந்து சேராது. உங்கள் வீட்டை ஒரு நிமிடம் நினைத்துப் பாருங்கள். அங்கே பணத்தை எங்கே வைத்திருக்கிறீர்கள்? ஒரு மூலையில், வெளிச்சம் இல்லாத இடத்தில், குப்பைகளுக்கு நடுவில் ஒளித்து வைத்திருக்கிறீர்களா? இதுதான் உங்கள் மனநிலை. நீங்கள் செல்வத்தை ஒரு கௌரவமான விருந்தினராக நடத்தவில்லை. அவனை ஒரு கைதியைப் போலச் சிறைபிடித்து வைத்திருக்கிறீர்கள். ஒரு அழகான, சுத்தமான இடத்தில் பணத்தை வையுங்கள். அது உங்களிடம் இருக்க விரும்புவதை உறுதி செய்யுங்கள். இதையெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு நகைப்பாக இருக்கலாம். ஆனால் உங்கள் புறச்செயல்கள் அனைத்தும் உங்கள் அகச்சிந்தனையின் நிழல்கள் மட்டுமே. நீங்கள் வெளியே எதை செய்கிறீர்களோ அதுவே உங்கள் உள்ளே வேரூன்றி இருக்கிறது. நீங்கள் எப்போதாவது தானம் செய்திருக்கிறீர்களா? தானம் செய்யும்போது உங்கள் மனம் என்ன சொல்கிறது? இதை நான் கொடுத்தால் எனக்கு குறையுமா என்று உங்கள் மூளை கணக்கு போடுகிறதா? அல்லது என்னிடம் அதிகமாக இருக்கிறது, அதனால் நான் கொடுக்கிறேன் என்ற கம்பீரம் எழுகிறதா? ஒரு சொட்டு நீரைச் சமுத்திரத்தில் விட்டால் அது சமுத்திரமாக மாறுகிறது. அதேபோல நீங்கள் மகிழ்ச்சியோடு கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் பிரபஞ்ச ஆற்றலோடு கலந்து பல மடங்காக உங்களிடம் திரும்பும். ஆனால் நீங்கள் பயத்தோடு கொடுக்கும்போது அந்த ஆற்றல் அங்கே துண்டிக்கப்படுகிறது. கொடுக்கத் தெரியாதவனுக்கு வாங்க தகுதியில்லை. இதுதான் செல்வத்தின் நீதி. ஏன் உங்களால் ஒரு செல்வந்தனைப் போல சிந்திக்க முடிவதில்லை? ஏனெனில் உங்கள் குடும்பமும் இந்தச் சமூகமும் உங்களை ஒரு நடுத்தர வர்க்க மனநிலையிலேயே வளர்த்திருக்கிறது. கிடைப்பதைக் கொண்டு திருப்திப்படு என்று உங்களை சோம்பேறியாக மாற்றிவிட்டார்கள். திருப்தி என்பது ஆன்மீகத்திற்கு நல்லது, ஆனால் அது தேக்கத்திற்கு வழிவகுக்கக் கூடாது. பிரபஞ்சம் விரிவடைந்து கொண்டே இருக்கிறது. நீங்களும் விரிவடைய வேண்டும். உங்களை ஒரு சிறு தொட்டிக்குள் அடைத்துக் கொள்ளாதீர்கள். உங்கள் கனவுகள் ஏன் இவ்வளவு சிறியதாக இருக்கின்றன? உங்கள் தகுதியை ஏன் நீங்களே தீர்மானிக்கிறீர்கள்? இன்னொரு உதாரணத்தை கவனிப்போம். ஒரு விலையுயர்ந்த கார் உங்கள் அருகில் நிற்கிறது. அந்த காரின் கதவு திறக்கும்போது அதிலிருந்து நீங்கள் இறங்குவதைப் போல உங்களால் கற்பனை செய்ய முடிகிறதா? இல்லை. உங்கள் மனம் உடனே சொல்லும், இது எனக்கு செட் ஆகாது. ஏன் செட் ஆகாது? உங்கள் உடலில் உள்ள இரத்தம் வேறா, அல்லது உங்கள் மூளையின் திறன் குறைவா? இல்லை. உங்கள் எண்ணத்தின் தரம் குறைவு. நீங்கள் உங்களை ஒரு இரண்டாம் தர மனிதனாகவே பார்க்கிறீர்கள். அந்த பார்வை இருக்கும் வரை உங்கள் வாழ்க்கை இரண்டாம் தரமாகத்தான் இருக்கும். முதல் தர வாழ்க்கையை அடைய வேண்டுமானால் முதல் தர எண்ணங்களை விதைக்க வேண்டும். பணம் என்பது ஒரு பாலம். அது உங்களை உங்கள் லட்சியங்களுக்கு இட்டுச் செல்லும். ஆனால் நீங்கள் அந்த பாலத்தையே தெய்வமாக வணங்கிக் கொண்டு அங்கே நின்று விடுகிறீர்கள். பணத்தை ஒரு கருவியாக பயன்படுத்துங்கள், அதை ஒரு பாரமாகச் சுமக்காதீர்கள். கடன் வாங்குவது எப்படி தவறியோ அதேபோல கடனைப் பற்றியே சிந்திப்பதும் தவறு. கடனைப் பற்றி நீங்கள் சிந்திக்கும் ஒவ்வொரு நொடியும் நீங்கள் வறுமையை தியானம் செய்கிறீர்கள். உங்கள் ஆற்றல் முழுவதும் வறுமையை நோக்கியே பாய்கிறது. பிறகு எப்படிச் செல்வம் வரும்? திசையை மாற்றுங்கள். காற்றடிக்கும் திசைக்கு ஏற்ப பாயை விரிக்கத் தெரியாத மாலுமி கரையே அடைய முடியாது. உங்கள் ஆழ்மனதில் ஒரு மாயத்திரை இருக்கிறது. அந்த திரை மறைக்கும் ரகசியம் இதுதான். நீங்கள் எதை அதிகமாக தவிர்க்கிறீர்களோ அதுவே உங்களை துரத்தும். பணத்தை இழப்பதைப் பற்றி பயந்தால் இழப்புதான் நடக்கும். பணத்தை சேமிக்கத் துடித்தால் பற்றாக்குறைதான் மிஞ்சும். நீங்கள் இயல்பாக இருங்கள். பணம் வரும்போது அதை ஆசீர்வதியுங்கள். பணம் போகும்போது அதை வாழ்த்தி அனுப்புங்கள். அது மீண்டும் தன் நண்பர்களுடன் உங்களை தேடி வரும். இந்தச் சுழற்சியை புரிந்து கொண்டவன் ஒருபோதும் வறுமையில் வாடுவதில்லை. இன்று நீங்கள் உங்கள் மனசாட்சியோடு ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ளுங்கள். இனி நான் எதற்கும் பயப்பட மாட்டேன். இந்த உறுதி உங்கள் நரம்புகளில் மின்னல் போல பாயட்டும். நீங்கள் ஒரு ராஜா, நீங்கள் ஒரு ராணி. உங்கள் ராஜ்யம் உங்கள் கைகளில்தான் இருக்கிறது. இதுவரை நீங்கள் பிறருக்காக வாழ்ந்திருக்கலாம், பிறரின் உத்தரவுக்காக காத்திருந்திருக்கலாம்.
ஆனால் இனி உங்கள் வாழ்க்கையின் எஜமானன் நீங்கள்தான். செல்வம் என்பது ஒரு மேகம் போன்றது. அது எங்கே குளிர்ச்சியான அமைதியான சூழல் இருக்கிறதோ அங்கேதான் மழையாக பொழியும். உங்கள் மனதை பதற்றமில்லாத அமைதியான செழிப்பான இடமாக மாற்றுங்கள். அங்கே செல்வ மழையை பொழியச் செய்வது பிரபஞ்சத்தின் வேலை. வாழ்க்கையின் ஒவ்வொரு அணுவிலும் ஒரு ரகசியம் இருக்கிறது. பணகாந்த ரகசியம் என்பது உங்கள் இதயத்தின் துடிப்போடு கலந்தது. நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது உங்கள் ஈர்ப்புச் சக்தி உச்சத்தில் இருக்கும். நீங்கள் சோகமாக இருக்கும்போது உங்கள் ஈர்ப்புச் சக்தி செயலிழந்து போகும். அதனால் எப்போதும் ஒரு புன்னகையோடும் கம்பீரத்தோடும் இருங்கள். நீங்கள் ஒரு வெற்றி வீரன். உங்கள் கைகளில் இருக்கும் இந்த பணம் உங்கள் வெற்றிக்கான அடையாளம். இதை இன்னும் அதிகமாக்குங்கள், இன்னும் பலருக்கு உதவுங்கள். உங்கள் வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறும். இப்போது மெல்ல உங்கள் ஆழ்மனதின் அமைதிக்கு திரும்புங்கள். இந்த பேருபதேசம் உங்கள் இரத்தத்தில் கலந்துவிட்டது. இனி நீங்கள் பழைய மனிதர் அல்ல. நீங்கள் ஒரு புதிய மனிதர், ஒரு புதிய சக்தி. உங்களை யாராலும் தடுக்க முடியாது. உங்கள் பயணம் இப்போதுதான் தொடங்குகிறது. செழிப்பை நோக்கி, வெற்றியை நோக்கி, அதிகாரத்தை நோக்கி நடைபோடுங்கள். பிரபஞ்சம் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. ராஜ கம்பீரத்துடன் வாழுங்கள். அதுவே இந்த உலகிற்கு நீங்கள் தரும் மிகப்பெரிய பரிசு.